சிஎஸ்கேவோட டாப் 3 அப்படின்னும் போது நான் வந்து என்ன யோசிக்கிறேன், எந்த ஒரு டெம்ப்ளேட்ல போனா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் ஒன் டவுன்ல தான் இதுக்கு மேல வந்து மோஸ்டா ட்ரை பண்ண போறாரு, வரவும் போறாரு. ஏன்னா அவருக்கு டீம் இந்தியால வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கலாம். பிளஸ் அது தாண்டி அந்த ஆங்கரிங் பண்ற ரோல் ருத்ராஜ் கெய்க்வாட் நல்லா பண்ணுவாரு. ஒன் டவுன்ல அவர் போட்டா சூப்பரா இருக்கும். ஓகே, ஸோ அந்த டாப் 2ல தான் வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ராகுல் திரிபாட்டி ஒரு நல்ல பிளேயர் தான், இல்லைன்னா சொல்லலாம். பட் ஐபிஎல் அப்படின்னு வரும்போது அண்ட் இப்போ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு வரும்போது டெவான் கான்வே வந்து ரச்சின் ரவீந்திராவோட ஓப்பன் பண்ண விட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன்னா ரச்சின் ரவீந்திரா வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடுற பிளேயர், கான்வே வந்து கொஞ்சம் நின்று ஆடுற பிளேயர். ஸோ இவர் ஒருத்தர் ஆங்கரிங் பண்ணாலும் இன்னொருத்தர் வந்து நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு இன்டென்ட் காமிக்கும் போது பவர் பிளே வந்து சூப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். அண்ட் மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் விடாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து தாக்கு பிடிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஓரளவுக்கு அந்த மிடில் ஆர்டர்ஸை வந்து செட் ஆக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதுக்கப்புறம் வர சிவம் டோவியா இருக்கட்டும், அண்ட் அதுக்கப்புறம் வர ரவீந்திர ஜடேஜாவா இருக்கட்டும், ஒரு எம்எஸ்டியா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கும். பட் டாப் 3லே வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது, ஏர்லியான விக்கெட்ஸ் விழுது அப்படின்னா மிடில் ஆர்டரில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்க போது, மிடில் ஆர்டருமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் வீக்காக தெரிய போகுதுன்னு தான் வந்து சொல்லுவேன்.